முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கும் மருத்துவ மாணவர் ஒருவர் சிகிச்சையின் பின் விளைவுகள் காரணமாக உயிரையே இழந்திருக்கிறார். அதிக தலைமுடி கொண்ட தோற்றத்தை விரும்பிய இளைஞரின் இந்த பரிதாப முடிவு அந்த குடும்பத்தை கண்ணீர் கடலில் தவிக்க வைத்திருக்கிறது. அதாவது சாதாரண கண்டக்டர் இருக்கக்கூடிய நான் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் தவம் இருந்து ஒரே ஒரு பிள்ளை தான் எனக்கு பிறந்தான். பேர் சந்தோஷ்குமார்னு வச்சோம். அவனை மெரிட்டில் பாஸ் பண்ணி 4 வருஷம் முடிச்சு 5ஆவது வருஷம் அவசரேஷன் முடிக்கிற சூழ்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க ARHT மருத்துவமனையில் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்த இதில் தான் எங்கள் பையன் இறந்துட்டான். தள்ளி பாருங்க, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. அடுத்து என்ன பண்றது இல்லை. எங்க பையன் இருந்தாக்க என்ன வயசான காலத்துல வச்சு பாதுகாத்திருப்பான். அழகு பிள்ளைமா என் பிள்ளை இல்லை கொஞ்சிறதே நான் அவனை மயிலு குட்டின்னு கொஞ்சம் வளர அவ்வளவு அழகுமா அவ்வளவு கலரு இல்லை கொஞ்சம் முடிக்க போய் வச்சு உயிர் போயிடுச்சுமா என் பிள்ளையோட உயிர். எந்த பசங்களும் அந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாதுமா. விளம்பரத்தை பார்த்தெல்லாம் வரக்கூடாது. ஒரு MBBS ஹவுஸ் சர்ஜன் ஸ்டூடெண்டே ஏமாந்துட்டாப்லையம்மா. இவர்களின் துக்கத்திற்கு யாராலும் ஆறுதலும் தேறுதலும் சொல்ல முடியாது. அரசு பேருந்து நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்ற பாண்டியராஜ், செவிலியராக இருந்து ஓய்வு பெற்ற ஜோசபின் இருவர் வடிக்கும் கண்ணீர் அவர்களின் துயரத்தை அணுவளவும் குறைக்கவில்லை. ஹவுஸ் சர்ஜனாக இருந்த மகன் மருத்துவராகி வைத்தியம் பார்க்கும் கனவில் இருந்த இவர்களின் மனதை நொறுக்கிவிட்டு சந்தோஷ் கடந்த மாதம் காலமானார். எந்த நோய் நொடியும் இல்லாத 22 வயது சந்தோஷின் உயிரை பறிக்க காரணமாக அமைந்தது அவரது தலைமுடி. குறைந்த அளவு முடியால் அதிக மன உளைச்சலுக்குள்ளான சந்தோஷ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் காலமானார். காலையில் 9 மணிக்கு இது பண்ண முடி வைக்கிறதுக்கு ஆரம்பித்தவங்க நைட்டு 7 மணி வரைக்கும் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் பண்ணுற வரைக்குமே கடமை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எமர்ஜென்சி கேரு ட்ரீட்மெண்ட்டு, அந்த பையன் எப்படி உடல்நிலை இருக்குது அதை எதுவுமே கேர் கொடுக்கல. 65,000 ரூபாய் பணம் செலவு செய்து மேற்கொண்ட சிகிச்சைக்கு பின் மகன் பட்ட துயரங்களை கூறி கண்ணீர் வடிக்கும் ஜோசபின் விளம்பரங்களை நம்பி தனது மகன் ஏமாந்து போய்விட்டதாக கூறுகிறார். அனஸ்தீசியா ஓவர்ன்றது அங்கே கிளினிக்லேயே பேசிக்கிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. தெரியாமல் ரைட் சைடு அந்த ஹெட்டில் ரொம்ப கொடுத்துட்டாங்க லிக்னோகுயின். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மருந்தோட தாக்கம் உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுருக்குது. அது எனக்கு கூட தெரியவே இல்லை. புள்ள சும்மா லேசாக மயக்கம் வருது, ஒரு 2 தரம் வாந்தி எடுத்தாப்புல, 2 தரம் லூஸ் மோஷன் ஆனிச்சு. CMC போனோம். அங்கே எல்லா உறுப்புமே மூச்சு நிற்க போகிற நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உள்ள ஒரு நாள் அட்மிஷனில் இருந்தாப்புல. கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நுரையீரல் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு பிள்ளைக்கு. பாடியை மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே பிள்ளை என்பதால் பார்த்து பார்த்து ஆளாக்கிய மகன் பற்றி கனவுகள் கண்டு வந்த தாய்க்கு மகனின் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு தடை போட மனமில்லாமல் போய்விட்டது. 200க்கு 200 எடுன்னா 200க்கு 200 தானம்மா, அது எடுக்க முடியாதா? பெரிய சாதனையாளரும் நீ சர்ஜனா வரணும்ப்பா, நிறைய பேருக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரே பையன் இல்லைங்களா, நிறைய பேருக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா சர்ஜன் தானம்மா, ஆயிட்டா போச்சு, என்ன ஆர்த்தோவா, என்ன எடுக்கணுன்ற எடுத்துடுறேன் அப்படி சொல்ற பிள்ளைய இந்த முடி கொஞ்சம் கொட்டி இருக்கணும் போகாத சந்தோஷம்னு நான் எப்படிமா சொல்லுவேன்? திறமையான பிள்ளை அந்த பிள்ளை
உயிரை சாதாரணமா நினைக்க கூடாதுமா யாரும் உலகத்துல. அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பா. சந்தோஷின் மரணத்திற்கு தவறான சிகிச்சை முறையே காரணம் என்று குற்றம் சாட்டும் பெற்றோர் சிகிச்சை அளித்த மையத்தின் மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தற்போது அந்த மையத்திற்கு சீல் வைக்கப்பட்ட போதிலும் முதிய வயதில் ஒற்றை மகனை இழந்து நிற்கும் இந்த தம்பதியின் இழப்புக்கு ஈடு ஏது? இந்த அனஸ்தீசியா கூட தெரியுதில்ல, ஏமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல? இந்த மருந்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து எடுத்திருக்கலாம்ல. என் பிள்ளை உயிர் இந்த உலகத்துல சாதாரணமா போச்சுமா, சாதாரணமா போச்சு. ஒரு அரை மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த உயிர் என்கிட்ட இருந்திருக்குமா என் பிள்ளை. புதிய தலைமுறைக்காக ஆரணியில் இருந்து ரவி மற்றும் திருச்சியில் இருந்து சுகன்யா.